ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றினா லைவில் வந்துட்டு ஒரு கேவலமான விஷயம். இதனால தான் மாயாவையும் பூர்ணிமாவும் யாருக்கும் பிடிக்க மாட்டுது. அதனால தான் இந்த வீட்டை விட்டு இவங்க 2 பேர் வெளியே போடும் துடிக்கிறாங்க. ஆனால் நடக்க மாட்டுதே, அதுதானே வருத்தமாக இருக்குது. அதையும் வந்துட்டு இந்த மாயா பண்ணுற விஷயங்களெல்லாம் வந்துட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க பாருங்கள், மாயா தான் வந்து இந்த பிக் பாஸ் கண்டென்ட் குயின். இப்போ இந்த கண்டென்ட்டை பற்றி இப்போ பேசுகிறோம். இதனால் இது வந்துட்டு கண்டென்ட்டு, இந்த கண்டென்ட்டை கொடுத்தவங்க வந்துட்டு மாயா, அதனால் அவங்க வந்து குயினம். இன்னையா நடக்குது அப்படின்னமா இருந்துச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்துட்டு நம்ம பிக் பாஸ் வந்து உள்ளே இருக்கிற மைக்கு வந்து செத்து போச்சு. அந்த மைக்குக்கு இரங்கல் செய்தி பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணாங்க. அதை ஒரு வீடியோ போட்டோம். அப்போ இந்த மைக்கு கண்டென்ட் கிங்கா என்னையா நீங்கள் பேசுகிறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வன்மத்தின் உச்சியில் இருந்துக்கிட்டு என்னென்னா இந்த டிக்கெட்டு ஃபினாலே விஷ்ணு வந்தது வந்து நிறைய பேருக்கு வைத்தச்சல் இன்னுமே அடங்கலை. அவரே அதை சொல்கிறார் நிறைய இடங்கள். பாவீங்களா, ஏண்டா டேய், நான் ஒரே ஒரு டிக்கெட்டு ஃபினாலே வாங்கினது உங்களுக்கு பொறுக்கலையா அப்படின்லாம் பேசியிருப்பார். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விஷ்ணு அங்கே இல்லை. அப்போது அவரோட ஃபோட்டோ ஃப்ரேமை எடுத்து அவரோட பர்மிஷன் இல்லாமல் அவரோட பொருளை வந்து தொட்டது பெரிய தப்பு. சரிங்களா? அது முதல்ல வந்துட்டு இங்கீதம் தெரிஞ்சவங்ககிட்ட தான் அது வந்து தப்புன்னு சொல்ல முடியும். இங்கீதமே தெரியாதவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறது வேஸ்ட்டு. அந்த ஃப்ரேமை எடுத்து கலாய்க்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ காமிச்சு சொல்கிறாங்க, இவர் தான் நல்லா வரான், இவர் தான் டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ண வரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோ கீழே வச்சுட்டு அப்படியே பைத்திய மாதிரி வந்து கிளாப்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க. இதை பார்த்து நம்மளுக்கு கோவம் தான் வருது, வெறுப்பு தான் வருது, பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு, இன்னும் இப்படி ஆகிட்டாங்களேன்னு. ஆனால் பூர்ணிமா வராத சிரிப்பை வர வச்சு கக்குன்னு சிரிக்கிறாங்க. என்னென்னா பூர்ணிமாவுக்கு ஒரு காண்டு. ஏன்னா பூர்ணிமா விஷ்ணு வந்து வெறுப்பேற்றதுக்காக பண்ணாங்களா, இல்லை நிக்சன் மேலே வந்துட்டு ஒரு தம்பி பாசத்தில் பண்ணாங்களான்னு தெரியல. நடுவில் ஒரு பெரிய ஒரு ரொமான்டிக் விஷயம்லாம் போச்சு. இப்போ அந்த தம்பி வெளியே போயிட்டாரா, இப்போ அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இன்னும் இருக்கோ என்னன்னு தெரில. சரிங்களா? அந்த ஒரு இது இருக்கா இல்லைன்னு தெரியல. அதை பற்றி பேசணும், அது ஒரு கன்றாவியானது, அது வேறு விஷயம். சரிங்களா? அப்படி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வராங்க மாயா வந்து அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பூர்ணிமா கலாய்க்கிறாங்க. பாவங்க, அவர் வெகுலிங்க, அவரை யாருங்க ஏமாற்ற போகிறாங்க அப்படின்னும் போது மாயா இவரெல்லாம் வந்து ஏமாற்ற முடியாதுங்க, அந்த ஏமாத்துற அளவுக்கு திறமையும் அந்தஸ்தும் இருக்கிற ஒரே ஆள் பூர்ணிமான்றாங்க. அவங்களுக்குள்ளே கலாச்சிக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் வந்து திரும்ப அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே சுற்றுறாங்க. என்னன்னா மனநிலைமை பாதிக்கப்பட்டாமல் ஆகிட்டாங்க. அவங்களால வந்து ஏற்றுக்க முடியல. ஒருவேளை அவங்களுக்கு டிக்கெட்டு ஃபினாலே அவங்களுக்கோ இல்லை மாயாக்கோ அவங்களுக்கோ இல்லை பூர்ணிமாக்கோ இல்லை நிக்சனுக்கோ கிடச்சிருந்தா அவங்க வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. போய் விஷ்ணு வாங்கிட்டாரே, அதுவும் நம்ம கூட இருந்த ஒரு ஆள் இப்படி வாங்கிட்டாரே, புரியுதுங்களா? ஏன்னா அவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே அவங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும். அதனால் அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மனநிலைமை பாதிக்கப்பட்ட மாதிரி ஆகிட்டாங்க. திரும்பவும் வந்துட்டு அவ்வளோதாங்க, டிக்கெட்டு ஃபினாலே வாங்கிட்டாரு, அப்புறம் ஜெயிச்சிருவார். ஆனால் இனிமேல் நான் யாரையும் நம்ப மாட்டேன் சொன்னாங்களே இந்த குழந்தைன்னு சொல்லிட்டு திரும்பவும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரமாக பிக் பாஸ் வந்து இந்த மாயாவை வெளியே அமுச்சு அவங்கள நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற மாதிரி டாமியோடும் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்றது தான் வந்து மக்களோட கருத்தாக இருக்குது. நம்ம சொல்கிறது இல்லை, மக்களோட கருத்தாக இருக்குது. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இன்னுமே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவ்வளோ வன்மமாக கடைசி நாள் வரைக்கும் இருக்காங்க பாருங்க. அப்பா, இந்த மாதிரி ஒரு வன்மம் பிடித்த ஒரு பேய் மாதிரி ஒரு பண்ணுற விஷயங்கள் நான் எந்த சீசன்லையும் பார்க்கல. இந்த மாதிரி ஒரு வன்மம் பிடித்த 2 பேரை. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.